ஹாய்! யூடியூப்பில் வந்து ஒரு 10 டேஸாக வந்து வைரலாக வந்து இந்த மோனலிசா பொண்ணோட வீடியோ தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து சோஷியல் மீடியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பர்சன் நார்மலாக அடிமட்டத்தில் இருக்க ஒரு பர்சனை மேலே கொண்டு வரதும் இந்த சோஷியல் மீடியா தான். சப்போஸ் அவங்களே வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள டேமேஜ் பண்ணி கீழே தள்ளி விடுறதும் இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ இந்த பொண்ணு பார்க்கும்போது அழகா க்யூட்டாக தான் இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க. சரியா? அந்த பொண்ணு வந்து ஏதோ வீடியோ போட்டு வைரல் ஆனதெல்லாம் ஓகே தான். அந்த பொண்ணுக்கு இப்போ அதுவே டார்ச்சர் ஆகி ஸோ அவங்க அப்பா வந்து சொந்த ஊருக்கு கொல்கத்தாக்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நேற்று நியூஸில் பார்த்தேன். பட் இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு வந்து கொல்கட்டாலாம் போயிட்டு ஸோ தன்னை வந்து ஒரு பியூட்டி பார்லரில் போய் இன்னும் அழகாக தான் காட்டுறாங்க. அழகு வந்து எப்போவுமே ஆபத்து தான். அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். பட் அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்து யார் எப்போ மேலே வருவா, யார் எப்போ சடனாக டவுன் ஆகுவான்றதை சொல்லவே முடியாது. ஸோ வந்து கும்பமேளாவுக்கு போகிறாங்களோ இல்லையோ, மோனலிசாவை பார்க்க போகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கும்பமேளான்னு சொல்ல வந்து ஞாபகம் வருது. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பிரயாக்ராஜ்க்கு வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ அவங்களும் அந்த 5 நாள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமையணும்னு நான் நினச்சிக்கிறேன். பட் வந்து இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் போய் முடியாமல் இருந்தால் ஓகே.